தமிழ்நாட்டோட 233வது தொகுதி, அதாவது விளவங்கோடு தொகுதி. இந்த தொகுதியில நம்ம திமுகவோட கூட்டணி கட்சியோட வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி பிரவீன். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கேரளாவில் ஒரு தனிப்பட்ட மதத்தோட சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சொல்லுவாங்க, அதோட தலைவர் தான் இவர். எனக்கு ஒரு கேள்வி, தமிழை வளர்க்கறதுக்கு இவ்வளவு பாடுபடுற ஒரு கட்சியில, ஒரு கட்சியோட கூட்டணியில தமிழ்நாட்டுல இருக்கவன ஒரு கேண்டிடேட்டா கிடைக்க மாட்டான்? இல்ல இவர் தான் முன்ன பின்ன கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்காரா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லி கேட்டா இவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட தான் விஜயதாரணின்னு ஒரு டெல்லியில இருந்து ஒருத்தங்களை இறக்குனாங்க, இந்த வாட்டி கேரளால இருந்து ஒருத்தங்களை இறக்குறாங்க. இந்த காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல யாரையும் கண்ணு தெரியாதா? இல்ல குமரி மாவட்டத்துல யாரும் இல்லையா? காங்கிரஸ்ல குமரி மாவட்டத்துக்காக வேலை பார்த்த யாருமே கிடையாதான்னு ஒன்னும் புரிய மாட்டாங்க. கழக உடன்பிறப்புகள் சொன்னாங்க டிவிக்கேல மத்த கட்சி ஆளுங்க சேர்றாங்க, மத்த கட்சி ஆளுங்களை வேட்பாளரா நிறுத்துறாங்கன்ட்டு. இங்க மத்த ஸ்டேட்டுக்காரனே வேட்பாளரா நின்று இருக்கு, அதை யாரும் கேட்கறது வக்கில்ல. தமிழை வளர்க்குறோம் மதசார்பற்ற கூட்டணின்னு மத்த ஸ்டேட்டுக்காரனையும் ஒரு தனிப்பட்ட மதத்துல இருக்கவனையும், அதுவும் தனிப்பட்ட மதத்துல பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களையும் கூட்டு எலெக்ஷன்ல நிப்பாட்டி நீங்க எதை வளர்க்க போறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதை கூட விடுங்க, பச்சை தமிழன்னு சொல்லிட்டு சுத்துற நம்ம திருமாவளவனையே மாநில அரசியலுக்குள்ள விட மாட்டீங்களே, நீங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்கீங்கன்னு புரியல. நீங்க என்னத்தை வளர்க்க போறீங்கன்னு தெரியல.